அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். நம்மளுடைய முதல் ஹீரோயின் யாருன்னு சொல்லி கேட்டால் நம்ம அம்மா அப்பா தாங்க. வேறு யாருமே கிடையாது. அப்போது நம்ம அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அம்மா போல் வரணும், அப்பா போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா போல் நல்ல தைரியமாக இருக்கணும், அப்பா போல் நாணயமாக இருக்கணும் அப்படின்றது நம்ம கற்றுக்கணும். இது இரத்தத்திலேயே குழந்தைகளுக்கு ஊற வைக்க வேண்டிய விஷயங்க. ஒருத்தர் தன்னுடைய 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு விளையாட்டு அரங்கத்துக்கு போனார். டிக்கெட் கவுண்டருக்கு போய் டிக்கெட் விலை என்னன்னு கேட்குறாரு. பெரியவங்களுக்கு 5 ரூபா, குழந்தைகளுக்கு 6 வயதுக்கு கீழே இருந்தால் டிக்கெட் இலவசம் என்று கவுண்டரில் இருந்தவங்க சொல்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய பெரிய பையனுக்கு 7 வயது ஆகிறது, சின்னவனுக்கு 5 வயது தான் ஆகிறது. அதனால எனக்கும் பெரியவனுக்கு மட்டும் 2 டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். டிக்கெட் கொடுக்குறவர் அவர்களை ஏற இறங்க பார்த்துட்டு, பெரிய பையனை பார்த்தா 7 வயசு ஆகிற மாதிரி தெரியலையே, அவனுக்கு 6 வயசு தானே ஆகுது, சொல்லியிருந்தால் நானும் ஃப்ரீயாக விட்டுருப்பேன்ல, உங்களுக்கு 5 ரூபா மிச்சமாயிருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கவுண்டரில் இருந்தவர். அதுக்கு அந்த அப்பா சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற மாதிரி அவனுக்கு நான் 6 வயசுன்னு மாற்றி சொல்லியிருந்தா எனக்கு 5 ரூபா மிச்சமாயிருக்கும் தான். ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த என் மகனின் மனதில் 5 ரூபாய்க்காக நம்ம அப்பா பொய் சொல்கிறாரு, என்னை பற்றி தரைக்குறைவாக நினைக்க தோணும். இந்த 5 ரூபாயை மறுபடியும் நான் சம்பாதிச்சிடலாம். ஆனால் என் மகன் மனசில் இந்த மாதிரியான தீய நினைப்பு வந்துருச்சுன்னா அதை கடைசி வரைக்கும் எடுக்கவே முடியாது. மேலும் எக்காரணத்துக்காகவும் பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக வாழ வேண்டும் என என்னை பார்த்து அவன் கற்றுக்கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என நேர்மையாக சொல்லிவிட்டு போனார். நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய பாடம் தானங்க. உண்மைதாங்க. எதை வேணாலும் சம்பாதிச்சிடலாங்க, ஒழுக்கத்தை சம்பாதிக்க முடியாதுங்க, நம்பிக்கையை சம்பாதிக்க முடியாதுங்க, தைரியத்தை சமாளிக்க முடியாது, தன்னம்பிக்கையை சம்பாதிக்க முடியாது. இதெல்லாம் காசு கொடுத்தா கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அதை யார்கிட்ட இருந்து குழந்தைங்க கற்றுக்க முடியும்? நம்ம அம்மா அப்பாட்ட இருந்து மட்டும்தான் கற்றுக்க முடியும், வேறு யார்கிட்ட இருந்தும் கற்றுக்க முடியாது. நல்லா இருந்ததா கதை? இதுதாங்க நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்துங்க. அழியாத செல்வங்கிறது இது மட்டும்தான், மற்றதெல்லாம் சும்மா வேஸ்ட்டுங்க என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.